ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த குருவி என்ன பண்ணிச்சுது, ஒரு கூடை ஃபஸ்ட்டு ஒரு கூடை கொண்டு வந்து வைக்குது. எதுக்காக? அதோட குஞ்சுகள் பிறக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, குஞ்சுகளை இருக்க வைக்கிறதுக்காக அது கூடுகளை உருவாக்குது. குச்சி, இந்த பஞ்சு இதுகள்லாம் ஒவ்வொரு இதுகளாக கொண்டு வந்து சேர்த்து ஒரு கூடை வடிவமைச்சு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, அதுகளுக்கு குஞ்சுகள் பிறந்ததுக்கப்புறமா அந்த குஞ்சுகள் அந்த கூட்டுக்குள்ளாடி பத்திரமா அதை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் டெய்லியுமே அது போய் ஆகாரங்கள் அதுக்கு வேணும்ல, அந்த ஆகாரங்கள் எல்லாவற்றையுமே அது கொண்டு வந்து அது குஞ்சுகளுக்கு கொடுத்து, அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த குருவி என்ன நினைக்குது, வெளியே உள்ள எந்த ஒரு தொந்தரவுமே அந்த குருவிக்கு வந்துடக்கூடாது, குருவிகளுக்கு வந்துடக்கூடாது, எந்த ஒரு தீங்கும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு சேதம் அணுகக்கூடாது. அப்படிங்கிற காரணத்துக்காக அது என்ன பண்ணுது, பத்திரமா அதை பாதுகாத்து அந்த கூட்டுக்குள்ளாடி அதை வச்சு அது பாதுகாக்குது. இப்படி அந்த குருவிகள் இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறமா அது என்ன பண்ணிடுமா, அதுக்கப்புறம் அந்த குருவிகள் போயிடும், எல்லாமே அது கூட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த கூடு அப்படியே தான் இருக்கும், வேறு இடத்துல போய் அதை கூடு கட்டிடும். அப்போது ஒரு குருவி என்ன பண்ணுது, குருவி தன்னோட குஞ்சுகளுக்காக அது பிறப்பதற்கு முன்பாகவே அதுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சு, அது பிறந்ததுக்கப்புறமா அதை பாதுகாத்து அதுகளுக்கு தேவையான ஆகாரத்தை அது கொண்டு வந்து கொடுக்குது. இதே போல தான் நாம் யாரை நம்பி இருக்கிறோம், நாம் நம்முடைய ஆண்டவராகிய மெய்யான ஜீசஸை நம்ம உண்மையான கடவுளாக நாம் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தான், நாம் இந்த குஞ்சுகள் பிறப்பதற்கு அந்த குருவியே ஆயத்தம் பண்ணுதுன்னா, இவ்வளவு அக்கறையோடி அந்த கூட வடிவமைச்சு அதை உருவாக்கி கொடுக்குதுன்னா, அதே போல் நம்ம இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவும் நம்முடைய ஆண்டவரை என்ன தான் செய்வார். நாம் இந்த பூமியில் எங்கே பிறக்கணும், எப்படி இருக்கணும், நமக்கு எந்த மாதிரியான இடம் வேணும், நமக்கு என்னென்ன தேவை இருக்குது, நாம் எப்படி இருப்போம், எப்படி வாழ்வோம், நாம் யார், நம்மளை எப்படி உருவாக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், எல்லாமே ஆண்டவருக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நம்மளை ஒவ்வொருவரையும் எல்லாரும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனுஷன் விடாமல் எல்லாருமே உருவாக்கியிருக்கிற தேவன் தான் என்ன சொல்லியிருக்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வது போல. அதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், கழுகு என்ன பண்ணுவான், தன்னுடைய கூட்டை கலைச்சி தன் குஞ்சுகளை என்ன பண்ணுவான், குஞ்சுகள் மேல் அசைவாடி அந்த குஞ்சுகளை அதோட இறக்கைகளுக்கு மேலே வச்சு அது பறந்து கொண்டு செல்லுமா. அதே போல் அவரும் என்ன பண்ணுவாராம், தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நாம் என்ன பண்ணப்படுவோம், அடைக்கலாம், அதில் நாம் தங்கியிருப்போம். அது எப்படியும் அவருடைய சத்தியம், அவருடைய உண்மையிலே நாம் நிலைச்சிருக்கும் பொழுது அவருடைய சத்தியம்தான் நம்மளை என்ன பண்ணும், பாதுகாக்கும். எப்படி ஒரு பெரிய ஒரு கவசமாக, ஒரு கவசம்னா என்னது, நமக்கு எதிராக ஒரு போர் நடக்குதுன்னா அதில் ஈட்டி இதுகள்லாம் எரியும் பொழுது அவங்க என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறாங்களோ அது கவசத்தை வச்சு பாதுகாப்பாங்க, அவங்க மேலே அது பற்றக்கூடாது. அது போல் அந்த கவசமாகவும் ஒரு கேடகமாகவும், அதாவது ஒரு ஆயுதமாகவும் நமக்கு அது எதிரே நின்று அது போராடி நம்மளை பாதுகாக்கும். எதற்குள்ளாடி, அது தன்னோட ஆண்டவருடைய சிறகுகளுக்குள்ளாடி. நாம் நினைக்கலாம் ஒரு கோழிக்கு, அந்த கோழிகளுக்கு சிறகுகள் இருக்குது, பறவைகளுக்கு தானே சிறகுகள் இருக்குது, தூதர்களுக்கும் தானே சிறகுகள் இருக்குது, ஆண்டவருக்காக சிறகு இருக்க போதும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, அவர் தமது சிறகுகளால், ஆண்டவருக்கும் என்னது உண்டு, கண்டிப்பாக சிறகுகள் உண்டு. அந்த சிறகுகளால் அவர் நம்மை மூடி பாதுகாப்பார் என்று வேதம் கூறுகிறது. அதனால்தான் சங்கீதம் 36:7 பார்க்கும், தேவனை உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அவருடைய கிருபையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, நாம் அவரை நம்பி சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு ஏராளமான கிருபைகளை வழங்கி, நம்மளை கிருபை இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். அவர் அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை பாதுகாப்பு, அந்த கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்களாம், அவருடைய இறக்கைகளின் நிழலை வந்தடைகிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. ரூத் 2:12 நாம், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவுடைய சிறகுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று. காட்டு புஷ்பம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பூ. அந்த பூ எப்படி வளர்கிறதா, அவைகள் உழைப்பு தான் இல்லை, எந்த ஒரு உழைப்பும் கிடையாது, நூற்கிறதும் இல்லை. ஆனால் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும், சாலமோனை நமக்கு எல்லாருமே தெரியும், அவங்க இஸ்ரவேலோட ராஜா. அப்போ அவனுடைய சர்வ மகிமை, இந்த சர்வலோகத்தையும் படைத்த கடவுளை மாதிரி அவன் என்னன்னா, அவனுக்கு உலக மகிமை, அந்த உலக மகிமையிலும் அவன் எதை போல் உடுத்தியிருந்தது இல்லையா, இந்த காட்டு புஷ்பத்தை போல ஒன்றை போலாயிலும் அவன் உடுத்தியிருந்ததில்லை என்று வேதம் கூறுகிறது. அப்போ ஆண்டவராக தான் என்ன சொல்கிறார் அடுத்த வசனத்தில், இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு காட்டிலிருந்து
நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்ல. அதாவது காக்கை குஞ்சுகள் என்ன பண்ணுமா, தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் அது அலைகிற பொழுது தேவனை நோக்கி அது கூப்பிடுமா. அப்போ காக்கை குஞ்சுகளாக இருந்தாலும் சரி, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் ஆகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், விளைவிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று. மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும். அப்போ எல்லாமே யாரை தான் நம்பி இருக்குது, ஆண்டவரை தான் நம்பி இருக்குது. ஆண்டவரை துதிக்குதான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதான். இப்போ மனிதர்களை விட மேலாக என்ன பண்ணுது இந்த காக்கை குஞ்சுகள் எல்லாமே. இதுக்குள்ள எல்லாருக்குமே தெரியுது நம்மளை படைச்சது ஒரே கடவுள் தான். அது வேற எந்த இதுக்கும் போக நமக்கு வந்து என்ன அறிவு இருக்குன்னா, நமக்கு வந்து பகுத்தறிவு என்கிற ஒரு அறிவு இருக்குது. அதனால நமக்கும் அந்த காக்கை குஞ்சுகள் மற்றவைகளுக்கும் என்ன வித்தியாசம், நமக்குள்ள பகுத்தறிவு தான் அது வந்து வித்தியாசம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காக்கை குஞ்சுகள் மிருக ஜீவன்களும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கும் அவர் என்ன செய்கிறார், ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார், இன்னும் அவைகளை பாதுகாக்கிறார். குருவியை நம்பி எப்படி குஞ்சுகள் இருக்குதோ, ஒரு வந்து கோழியோ காகமோ தேவனை நோக்கி எதிர்பார்த்து இருக்கிறதோ, அதே போல் நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார், அவர் நம்மளையும் இதே போல் பாதுகாத்து ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம அவர் சார்ந்து வாழும் பொழுது அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையினாலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அவர் நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்ம எப்பொழுதுமே கைவிட மாட்டார், அவர் நம்ம கூட இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சம்பவத்தோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணேன். Until then, this is Jasmine Janu. Bye. Yeah.